ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு சுவாமிஸ் கிச்சன். நாம் இன்னைக்கு பார்க்க போகிற ரெசிபி காரசாரமான காரச்சேவ். ரொம்ப டேஸ்டியாக, ரொம்ப கிறிஸ்பியாக, பூண்டு வாசனையோடு இருக்கும். பூண்டு காரச்சேவ் இதை மாலை நேரத்துலேயும் தீபாவளி டைம்லேயும் செய்து சாப்பிட்லாம். ரொம்ப அருமையாக இருக்கும். இதை எப்படி செய்யலான்னு பார்த்துருவோம். ஒரு 4-5 பல்லு பூண்டு, 1 டீஸ்பூன் மிளகாய்த்தூள், உங்களுக்கு காரத்துக்கு தேவையான அளவு போட்டுவிடுங்க. 1 டீஸ்பூன் உப்பு. நான் இந்த மாவுக்கு அளவு தான் நான் போட்டிருக்கேன். இதை இப்போ நல்லா கொஞ்சம் தண்ணி விட்டு நல்லா நைஸாக அரைச்சி எடுத்து வச்சுடுங்க. இப்போ ஒரு மிக்சிங் பவுலில் 2 கப்பு கடலை மாவு போடுவேன். இதை நான் 150 மில்லி கப்பு பிடிக்கிற கப்பு தான். அதை போட்டு நல்லா சலித்து எடுத்துடுங்க. கட்டிகள் இல்லாமல் நல்லா உதுத்து விட்டு நல்லா சலித்து எடுத்துடுங்க. அப்படின்னா தான் நல்லா சாஃப்டாக வரும். இதில் ஒரு அரை கப்பு, அதே கப்பில் தான் அரை கப்பு அரிசி மாவு, பச்சை அரிசி மாவு தான். நான் கடையில் வாங்கின மாவு தான் போட்டிருக்கேன். இப்போ 2 மாவையும் நல்லா கலந்து விட்டுருங்க. நல்லா கலந்து விட்டுட்டு 1 டீஸ்பூன் ஜீரகம், 1 டேபிள் ஸ்பூன் நல்ல மிளகு பொடி, ஒரு 1/4 டீஸ்பூன் பெருங்காயத்தூள். நல்ல மிளகு பொடியை நைஸாக அரைக்காமல் ஓரளவுக்கு குறைனி அரைச்சிடுங்க. அதுக்கு நீ பெருசாக அரைச்சிடாங்க, நம்ம முறுக்கு குழாயில் அடைச்சிடும். இப்போது நம்ம அரைச்சி வச்ச பூண்டு, மிளகாய், உப்பு இதை போட்டுருங்க. 2 பிஞ்சு பேக்கிங் சோடா போடாமலும் செய்யலாம். 1 டேபிள் ஸ்பூன் சூடான எண்ணெய் விட்டு நல்லா கலந்துக்கிடுங்க. பேக்கிங் சோடா போட்டால் அந்த மாவுக்கு நல்ல சாஃப்ட்னஸ் கொடுத்து நல்ல கிறிஸ்பியாட்டம் இருக்கும். பாருங்கள், இப்போது நம்ம மிக்ஸி ஜாரை அலசி தண்ணி விட்டுருங்க. இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி விட்டு நல்லா கலந்துக்கிடுங்க. உங்களுக்கு பேக்கிங் சோடா போடணுன்னா விட்டுருங்க. இது கொஞ்சம் சாஃப்ட்னஸ் கொடுத்து அது ஒரு கிறிஸ்பியாக இருக்கும். அந்த நம்ம சாப்பிட சமயம் பாருங்கள், இப்படி நல்லா கொஞ்சம் இலக்கமாக இருக்கட்டும். முறுக்கு மாவோட கொஞ்சம் இலக்கமாக இருக்கணும். இப்போ நான் அந்த முறுக்கு அச்சு தான் எடுத்திருக்கேன். உங்களுக்கு இதோட சின்ன துவாரம் உள்ள அச்சு இருந்தாலும் எடுத்துக்கலாம், நல்லாயிருக்கும். பாருங்கள், கையில் தண்ணி தொட்டுக்கிட்டு இப்படி பிசைஞ்செல்லாம் கையில் ஒட்டாமல் வரணும். மாவை நல்லா பிசைஞ்சிக்கிட்டு இதில் போட்டுருங்க. இப்படி இருக்கணும். முறுக்கு மாவோட கொஞ்சம் இலக்கமாக இருக்கணும். இப்போ சூடான எண்ணெயில் நீங்கள் பிழிஞ்சு விட்டுற வேண்டியதுதான். சுலபமாக சீக்கிரமாக செய்திடலாம். அங்கே இப்படி மேலே அந்த தெரிஞ்சு வந்த உடனே அந்த நம்ம முறுக்கு பிழிஞ்சு விட்டுருக்கீங்க, அந்த தெரிஞ்சு வந்த உடனே தான் நீங்கள் திருப்பி போடணும். அங்கே நல்ல இந்த சவுண்டெல்லாம் அடங்கி இந்த பபிள்ஸ் எல்லாம் போன பிறகு தான் நம்ம இதை எடுக்கணும். இப்படியே நீங்கள் முறுக்கிடங்க சுட்டு எடுக்கலாம், உடச்சும் விட்டுடலாம். பாருங்கள், நான் இதை இப்படி எடுத்துருக்கேன். நம்ம இதை கொஞ்சம் இலக்கமாக பிழிஞ்சிருக்கிறதுனால நம்ம சீக்கிரமாக பிழிஞ்சி எடுத்துடலாம். பாருங்கள், அந்த முறுக்கு கொஞ்சம் அந்த எண்ணெய் தெளிஞ்சு மேலே வந்தோடனே திருப்பி போடுங்க. இது நிறைய விட்டுருக்கேன், அதனால் கொஞ்சம் மெதுவாக உடச்சி விடுங்க. இதை நான் இது உடச்சி விடுறதுக்காக தான் உங்களுக்கு பெருசாக விட்டுருக்கேன். பாருங்கள், நான் திருப்பி போட்டுட்டு இப்படி கண்ணகப்பையாலே இப்படி உடச்சி விட்டால் அழகாக உதுந்து வந்துடும். நல்ல கிறிஸ்பியாக, நல்ல வாசனையாக, பூண்டு வாசனையோடு இருக்கும். பாருங்கள், இவ்வளோ அழகாக கிறிஸ்பியாக வந்துட்டுன்னு பாருங்கள். பாருங்கள், இவ்வளோ அழகாக உளுந்து காரச்சேவனாக வந்துட்டு பாருங்கள். இந்த முறுக்கிணங்க அப்படியே எடுத்தும் பண்ணலாம். பாருங்கள், இதேப்பில் இருக்க மாவு அவ்வளையும் செய்து எடுத்துடலாம். நல்லா எண்ணெய் வடிகட்டி போட்டுருங்க. இப்போ நம்ம அதை ஒரு 2 கொத்து கருவேப்பிலை அதையும் உருவி இந்த சூடான எண்ணெயில் போட்டு நல்லா பொரிச்சு இதில் போட்டுருங்க. நல்ல வாசனையோடு இருக்கும், கருவேப்பிலை வாசனையோடு. பாருங்கள், இதில் போட்டுருங்க. போட்டு நல்லா குலுக்கி விட்டுருங்க. இன்னும் பொடியாக வேணுன்னா பொடிச்சிக்கலாம். பாருங்கள், இவ்வளோ கிறிஸ்பியாக, இவ்வளோ டேஸ்ட்டாக, நல்ல பூண்டு வாசனையோடு இருக்குது. டீ காப்பியோட சாப்பிட அருமையாக இருக்கும். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.